மலை உச்சியில வச்சுதான் பகவான் நஞ்சை சாப்பிட்டார். சரி, பகவான் நஞ்சை தின்ன உடனே பார்வதி அம்மா தொட்டை கட்டி பிடித்ததினால் அந்த நஞ்சானது கீழே இறக்க முடியாமல் நடுவில் பாகத்திலிருந்து உச்சியின் வழியாகத்தான் தாய் வந்து பிறந்தார்கள். ஆகையினால் தான் பகவான் உச்சிரிமாகாளிய மேல் பேர் கொடுக்கிறார். அதாவது பூலகத்திலே இடபாசுரன் பகாசுரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அரக்கர்கள் தேவர்களை பிடித்து அடிக்கிறது உதைக்கிறதுமாக இருக்கிறது. ஆகையினால் அந்த இரண்டு அரக்கர்களையும் பெற்று உச்சிரிமா மலையிலே உனக்கென்று ஒரு ஆலயத்தை அமைத்து இந்த உலகமே புகழும்படியாக வல்லமையோடு அமர வேண்டும் என்று சொன்னார் பகவான். அதே மாதிரி உச்சிரிமா மலையிலே திருவளமான ஆலயத்திலே அருபமாக அமர்ந்திருக்கின்றான் உச்சிரிமாகாளி அம்மை. இப்படி இருக்க அதாவது நீர்வளம், நிலவளம், கார்வளம், கண்ணன் வளம், சென்னல் வளம், கலைவளம், சுகலை வளம், சொக்கர் வளம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வளங்கள் ஒருங்கே இடைப்பட்ட நாடு எந்த நாடப்பா? விக்கிராவரி பட்டணம். அந்த விக்கிராவரி பட்டணத்தை அரசாட்சி வந்து வருகிறார் விக்ரமாதித்த மன்னன். வீரப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரியை துணையாக கொண்டு மாட மாளிகைகள் எல்லாம் அமைத்து மக்கள் எல்லாம் புகழும்படியாக நல்லாட்சி பெற்று வருகிறார். இப்படி இருக்க ஒரு நாள் மன்னன் மந்திரியை பார்த்து சொல்லுகிறார். மந்திரி யாரு? நான் வேட்டைக்கு செல்ல வேண்டும். உச்சிரிமா மலைக்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும். உச்சிரிமா மலையில் தான் உச்சிரிமாகாளி அம்மா அமர்ந்திருக்கிறாங்க. அந்த மலைக்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று பாசத்தேனே நாய் பிடித்து ஆறாடு வேட்டையான அச்சங்கா மலைஞர் அச்சங்காமலை மகிழ்ச்சி காலங்கள்லாம் வேட்டையாடுறாங்க. சரி, காலை முதல் மதியம் வரை வேட்டையாடி ஒரு மாமல்லத்தில் அடிவாரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. தென்றல் பகவான் அழகாக வீசிக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே மன்னன் மந்திரியை பார்த்து சொல்லுகிறார். மந்திரி யாரு? தண்ணீர் தான் தாகமாச்சு தளர் வெட்டி மந்திரியே வந்து கையில் எடுத்து வேகமாக வழி நடந்தான்.
தென்மதுர கோபுரமா தேராடு வீதிகளா தேரோடு வீதி எல்லாம் வந்து வீராடத்தாளா மீனாட்சி நேரில் வந்தாளே நம்ம குறையெல்லாம் தீர்த்து வச்சாளே
உச்சிரிமா வரையிலே ஆ, திருவிழமான ஆலயத்திலே உயர்ந்தமர உச்சியிலே வந்து வேட்டையாடுகிறார்கள். அதாவது அருமமாக அமர்ந்திருக்கிறாங்க உச்சிரிமா காளியம்மா. சரி. அந்த உச்சிரிமா வரையிலே வந்து வேட்டையாடுகின்றார்கள். ஆஹா. விக்ரமாதித்த மன்னனும் சரி. வீரபெட்டி மந்திரியை படையிடுவாங்க. ஆஹா. இப்படியா காலை முதல் மதியம் வரை வேட்டையாடி சரி. ஒரு மாமரத்துக்கு அடிவாரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. ஆமா. அந்த நேரத்தில் மன்னன் மந்திரியை பார்த்து சொல்லுகின்றார், மந்திரி, என்ன எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது. அப்படியா? எங்கேயாவது நீர்நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் சரி இந்த முத்தையை கொண்டு போய் தண்ணீர் கொண்டு வா என்ற வார்த்தையை காதில் கேட்ட வீரபெட்டி மந்திரி சரி. ஒரு வெள்ளி மந்திரி சொல்லக்கூடிய செம்பை எடுத்துக்கொண்டு தெற்கு திசையை நோக்கி புறப்பட்டு வருகின்றார். சரி. அப்போது தென்னன் திருவிடமான சொல்லக்கூடிய ஒரு ஊரடியை பார்க்கிறான். அதனால் அதாவது ஒரு ஆலமரம் அதனுடைய அடிவாரத்திலே சுனை இருக்கிறது. சரி. சுனையிலே கல்லுப்படிகள் இருக்கிறது. ஆஹா. அந்த படிக்கட்டுகளின் வழியாக இறங்கினான். சரி. தண்ணீரை கோரி குடித்தான். மன்னனுக்கு தண்ணீர் கோரி கொண்டு படிக்கட்டுகளில் வரும்போது ஒரு அதிசயமான வாசகத்தை காண்கின்றான். என்னம்மா அதிசயமான வாசகத்தை பார்க்கிறான்? இந்த ஆலமரமாதிலே மரமாதிலே இதுல 7 ஒரு எட்டாத தூரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 7 வரையும் ஒரே வெட்டாக வெட்டிவிட்டு சுனையின் நடுப்பத்தில் இருக்கக்கூடிய கதிர்மனை ஊசியிலே தலைகீழாக சாடுபவர்களுக்கு 1000 வருடத்திற்கு ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் வாழ வரம் தருவானா உச்சிரிமா காளியம்மை. எந்த வாசகத்தை படிக்கின்றான்? தண்ணீரும் கொண்டு மன்னனிடத்திலே கொண்டு கொடுக்கிறான். சரி. மன்னரும் தண்ணீரை அருந்துகிறார். அப்பொழுது வீரப்பட்டி மந்திரியாரும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மன்னா, நான் தண்ணீர் கோரி வரக்கூடிய வேளையிலே ஒரு அதிசயத்தை கண்டேன். கேட்டது வீரரச மன்னா கோரி வந்த வாசகத்தை ஒரு அற்புதமான வாசகத்தை கண்டேன். அதாவது தென்னன் திருவிடமாக என்று சொல்லக்கூடிய ஆலமரம் அதிலே வந்து நிறைய கிளைகள் இருக்கிறது. கிளையிலே வந்து நிறைய முறிகள் எட்டாத தூரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 7 முறையும் ஒரே வெட்டாக வெட்டிவிட்டு சுனையின் நடுப்பத்தில் இருக்கக்கூடிய கதிர்மனை ஊசியிலே தலைகீழாக சாடுபவர்களுக்கு 1000 வருடத்திற்கு ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் வாழ வரம் கொடுப்பான உச்சிரிமா காளியம்மை. அப்படியா? அப்படி என்றால் இந்த அதிசயத்தை பார்க்க வேண்டுமே, புறப்படு என்று அந்த ஊரடிக்கு வருகின்றார்.
அங்கே திருமணவாள் சொல்லக்கூடிய ஊரணி. எனது திண்ணவரமா? சென்னை திருமணவாள் என்று சொல்லக்கூடிய ஊரணி. அங்கே வந்து பார்க்கின்ற பொழுது சரி, அங்கே படிக்கட்டுகளும் இருக்கின்றது. படிக்கட்டிலே இப்படிப்பட்ட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். இந்த ஓங்கி வளர்ந்த ஆலமரத்திலே 7 கிளைகள் இருக்கிறது. சரி, 7 கிளைகளிலும் 7 உரிகள் இருக்கிறது. இந்த 7 உரிகளும் எவனொருவன் ஒன்றாக சேர்த்து வட்டி தலையாக சாடுவனோ ஆமா, அவனுக்கு அம்மையானவர் 1000 வருடங்கள் அழியாத வரம் கொடுப்பான் என்று ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. என்ன உடனே அதாவது மஞ்சள் சொன்னது அத்தனையுமே உண்மைதான். சரிதான். அப்போது இந்த மஞ்சளுக்கு முன்பொரு சமயத்திலே என்ன தெய்வலோகத்தில் நடந்த நிகழ்ச்சியானது நினைவிற்கு வருகின்றது. அது என்னமா நிகழ்ச்சி? தேவேந்திரன் மன்னலையிலே நடன மாதர்கள் நாட்டியம் ஆடுவார்கள். சரி, ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலத்தமை, நர்த்தினி, வாகினி என்று சொல்லக்கூடிய நிறைய பெண்கள் நாட்டியம் ஆடினாலும் கூட ரம்பை, ஊர்வசி 2 பேர்களும் யார் சிறந்த நாட்டியக்காரிங்கிறது யாராலும் சொல்ல முடியவில்லை. அவ்வளவு நல்ல நல்ல முறையில் ஆடுவாங்க. ஆமா, சரி. அப்படி என்றால் பூலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னர்கள் நீதிநெறி தவறாத நேர்மையோடு அரசாட்சி வந்து வரக்கூடிய மன்னர்கள் யாராவது இருந்தால் சொல்லலாம். இந்த சபையிலே சொல்லலாம் என்று சொன்னவர்கள் அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? விக்கிரமபுரி பட்டணத்தில், அதாவது விக்கிரமபுரி பட்டணத்தில் விக்கிரமாதித்தன் என்று ஒரு மன்னன் இருக்கிறார். சரி, அவன் நீதியும் நேர்மையும் தவறாக இருப்பான். அப்படியா? அவனை அழைத்தவன் உண்மையிலே இது யார் சிறந்த ஆட்டக்காரர் என்பதை நிரூபித்து விடுவான். அப்படியா? உடனே ஒரு புஷ்பரதத்தை விக்கிரமபுரி பட்டணத்திற்கு அனுப்பல்கள். சரி, என்று சொன்னவனே அந்த இந்திரலோகத்திலிருந்து ஒரு புஷ்பரதம் வருது விக்கிரமபுரி பட்டணத்துக்கு. ஆமா, வந்தது ஒரு அதே வாசகம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, உடனே புறப்பட்டு வருமாறு என்று கேட்டுக்கொண்டு அந்த வாசகத்தை படித்த பாருங்கள். சரி, அவர் அந்த புஷ்பரதத்தில் ஏறி வந்தார். சரி, நேராக தெய்வலோகத்திற்கு செல்கின்றது. சரி, தெய்வேந்திர முன்னிலையிலே வருகின்றார் விக்ரமாதித்த மன்னன். நாட்டியத்தை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டார். சரி, ஆமா, என்ன தீர்ப்பு சொல்லணும்னு நினைத்து வந்தீங்க? அதாவது ரம்பை, ஊர்வசி என்று எங்களுக்கு சிறந்த ஆட்டக்காரி இருக்கிறார். சரி, இந்த ஆட்டக்காரரை யாரு சிறந்த ஆட்டக்காரி என்பது எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியா? ஆகவே இவர்களில் யார் சிறந்த ஆட்டக்காரி என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் இங்கு அழைக்கிறோம் என்று சொன்னவுடனே ரம்பை, ஊர்வசி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை வணங்கினார். 2 பேர் கையிலே ஒரு பூச்சண்டை கொடுக்கின்றார். அதிலே கருவட்டை பிடித்து அடைத்து வைத்து ஆடுகளை கொடுக்க ரம்பை, ஊர்வசி என்ற 2 பெண்கள் நாட்டியம் ஆடுறாங்க. தங்க பதுமை ஒன்று சத்திராடு, என்பதிவள் பெயரெல்லவோ, நெஞ்சோ மோகம் தீரத்திருக்கும் தீரெல்லவோ. மோகினி என்பதிவள் பெயரெல்லவோ, நெஞ்சோ மோகம் தீரத்திருக்கும் தீரெல்லவோ. மாதவன் பெண்ணை கொண்ட மனதெல்லவோ, தூதி மனதை மயக்க வந்த நிலையெல்லவோ. கலியை பிளந்து வைத்த கலசங்களும் இந்த கண்ணீரில் நனைந்தெடுத்த வடிவங்களும், கலியை பிளந்து வைத்த கலசங்களும் இந்த கண்ணீரில் நனைந்தெடுத்த வடிவங்களும், மறைந்து வைத்த மலர்பந்தலும் தூதி மனதை மயக்க வந்த விலையெல்லவோ.
அனைத்தொரு பூத்தெழுது பொன் சுகம் பெற ஓடி வரும் சில பொங்கொழுது முத்துமணி திரகட்டி அனைத்தொரு பூத்தெழுது பொன் சுகம் பெற ஓடி வரும் சில பொங்கொழுது தத்தை வதித்தவர் முத்து வதித்தவர் ஆனது தத்தை வதித்தவர் முத்து வதித்தவர் ஆனது இப்படி எனக்கு நாட்டியம் நடந்தது. ரம்பை ஊர்வசி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களிடத்தில் பிறந்த ரோஜா மலரை வாங்கினார் விக்ரமாதித்த மன்னன். வாங்கி பாக்கித்த பொழுது என்ன நடக்கிறது? அதாவது ரம்பையுடைய கையிலே பூ கசங்கி இருக்கிறது. என்ன பூ அப்படி நிறுத்தி பிடித்த ஆடினார் பார்த்தீங்கன்னா என்ன அப்படி விறுவிறுப்பாக ஆடும்போது கால் லேச சிலிப்பாயிட்டு அப்படி ஆடுகின்ற பொழுது அப்படி அந்த செண்டை வந்து இறுக்கி பிடிக்கிட்டாள். பிடிக்கின்ற பொழுது உள்ளே இருந்த வண்டானது அங்கே இறந்து விடுகிறது. ஆமா. ஆனா ஊர்வசி கையிலே பூம் அப்படி இருக்கிறது, கருவண்டு சாகவில்லை. அப்படிதான் வெற்றி யாருக்கு? வெற்றி வந்து ஊர்வசி தான். யாராலும் சொல்ல முடியாத தீர்ப்பு விக்ரமாதித்த மன்னன் சொன்ன காரணத்தினால் உனக்கு எந்த நேரத்திலே எந்த தேவனுடைய துணை தேவைப்படுகிறதோ அவர்கள் வந்து உதவி செய்வார்கள் சொன்னார். கூப்பிட்டோன்னு வருவாங்க. அந்த ஞாபகமானது வந்தது. ஒரு முறையில ஏறி அமர்ந்தார். வாயுதேவனை அதாவது அழைத்து சுழல் காற்றாக வீச செய்கின்றார். 7 உரிகளும் ஒன்றாக அப்படி ஒரு அப்படியே ஒரு வாளினால் அப்படியே வெட்டுகிறார். வெட்டி தலைகீழாக அரிசி முறையில சாடுகிறார். என்னது அரிசி? அரிசி பணமா? அப்படியா? அந்த நேரத்திலே மாங்காளி வடிவெடுத்து வடிவெடுத்து Thank you.
இரு கரத்தினால் மன்னவனை ஏற்றிக் கொண்டான். சரி. மகனே, உன்னுடைய வீர தீரங்களை சோதித்து பார்த்தேன். உன்னைப்போல் வீரமிக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆகையினால் நான் நினைத்தது மாதிரி உனக்கு 1000 வருடத்திற்கு ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் வாழ வரம் தந்தேன். ரொம்ப நன்றிதாயே என்று சொல்லி மறைந்தாலும் திருமகாளியம்மே வரமாகிய சந்தோஷத்தினால் மன்னன மந்திரியுமாக வயிற்று மகத்தனுடைய அரண்மனையிலே வருகின்றார்கள். நேர திருட்டிய காரணத்தினால் பஞ்சனை மெத்தையிலே தோங்குகிறான் மன்னன். அப்படி அயர்ந்து தூங்குகின்றான். அந்த நேரத்திலே கைலையிலே பிறந்தவள் தான் காரிகையமாக கைலையிலே பிறந்தவள் தான் வடிவத்தோடு சொல்லுகின்றாள். மகனே, உனக்கு நான் 1000 வருடத்திற்கு ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் வாழ வரப்படுத்தேன் அல்லவா? ஆகையினால் உத்திரிமா மலைகளே எனக்கு ஒரு ஆலயத்தை வைத்து தினம 3 கால பூஜையை நடத்தி வந்தார். வேறு புகழை பல செல்வங்களை தருவேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அம்மையானவள் மறைந்து விடுகின்றாள். நாளை பொழுதிலே அதாவது அவள் எழுப்பி முடிக்கிறான். வந்தவன் நினைக்கின்றான் அம்மையானவள் கோட்டை வைக்க சொன்னாளே என்று சொன்ன மந்திரி அழைக்கிறான். மந்திரி என்ன? உச்சிமா மலையிலே உயர்த்த வர உச்சியிலே சரி அம்மைக்கு ஒரு ஆலயம் வைக்க வேண்டும். அப்படியா? ஆகவே அந்த மாந்தியர்களை நீ அழைத்து வா. மாந்தியர்கள் யாரு? ஆசாரிமார்கள். ஆசாரிமார்கள் மாந்தியர்கள் சொல்லுவாங்க. கல்படி வேலை செய்யக்கூடிய மாந்தியர்கள் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆசாரிமார்கள் வாழக்கூடிய தெருவிலே வந்து வேகமாக சத்தம் போடுகிறான் வீரர் வெட்டி மந்திரி. மாந்தையரே 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 அப்பதான் வாரா வருவேன். ஆமா, நீங்க யாரு? நீங்க யாரு? வீரப்பட்டி வந்திருந்து இருக்கிறேன். அப்படியா? ஆமா, நீங்க ஆசாரிமார்கள் தானே? எந்த விஷயமா இருந்தீங்க? கல்பணி வேலை செய்யக்கூடிய ஆசாரிகள் நீங்க தானே? ஆமா, எங்க கைவசம் ஒரு 65 பேர் இருக்கோம். நாங்க 65 பேரா இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆமா, உங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்கு.
அப்படியா? ஆமா. ஐயா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதாவது உச்சினிமா மலையிலே உயர்ந்த மலை உச்சியிலே உச்சினிமா காளியம்மனுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று மன்னன் உங்களை அழைத்து வரும்படியாக சொல்லி ரொம்ப நல்லா பத்தி அண்ணா என்ன நாங்க வேலை இல்லாம சும்மாதான் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் ஐயா. அப்படியா? நாங்க சொன்னாலும் நாங்க உடனே வரோம்யா என்று சொன்னவுடனே ஆசாரிமார்கள் எல்லாம் ஆயுதங்கள் எடுக்கிறாங்க. என்ன இதெல்லாம் எடுக்கிறாங்க? சிற்றுடையா பேருடையா சிறந்த தஞ்சை மலைகோலா சிற்றுடையா பேருடையா சிறந்த தஞ்சை மலைகோலா பாட்டுபடி தாரே ஆராதே ஆசரியா ஆராதே ஆசரியா ஆராதே ஆசரியா. ஆமா ரசமட்டம் ஆமா சாப்பாடு மட்டம் இப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மந்திரியும் ஆசாரிமார்களும் மன்னரிடத்தில் வருகிறார்கள். மன்னா அழைத்து வர சொன்னீங்களே காரணம் என்ன? என்ன ஆசாரிமார்கள்? ஆமா உடல்நாளை உச்சிமா மலையிலே உயர்ந்த மலை உச்சியிலே சரி அம்பாளுக்கு கோயில் அமைக்க வேண்டும். அப்படியா? அவ்வளவு பேரும் கற்பனைகளாம் செய்ய வேண்டும். அப்படின்னா சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்கம்மா? சம்பளம் நான் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு என்னெல்லாம் தருவோமா நீங்க போய் வாருங்கள். ஆமா சம்பளம் சம்பளம் ஒழுங்கா கொடுக்க மாட்டாரு. என் மந்திரி சொல்ல நான் வாங்கி தரமான்னு சொல்லுகிறேன். இப்படியாக சரி ஆசாரிமார்கள் உச்சினிமா மலையிலே வருகின்றார்கள். உயர்ந்த மலை உச்சியிலே வந்து ஆதிசக்தி அடிபடுத்தி எப்படி படிப்படுத்துகிறார்கள் தெரியுமா? எப்படியம்மா படிப்படுத்துகிறார்கள்? கட்டமான மலையை இழக்கவே கருகளை பிளந்தார்கள், துண்டாக கேறினார்கள், பாட்டு உத்திர கல்லால் அடித்தார்கள். அண்ணாச்சி பாட்டு உத்திரம் என்ன? பாட்டு உத்திரம்னா மேல நேரே கூட ஒரு உத்திரம். சரி, அதான் பாட்டு உத்திரம். பாட்டு உத்திரம் கரிச்சாங்க. ஆமா ஆமா. ஏமா
பதிய வாய்மனை கல்லால் அடித்தார்கள். ஆமா. சித்துவத்திரம் கல்லால் அடித்தார்கள். வாமனை கல்லால் அடித்தார்கள். வடக்கு வாமனை கல்லால் அடித்தார்கள். வாமனை கல்லால் அடித்தார்கள். அப்புறம் கற்களினால் வண்டி செய்து வலிமை வாய்ந்த திராக்களை போட்டி சரி கற்களினால் அடித்து வைத்த பொருட்களை எல்லாம் வண்டியில ஏற்றி உத்திரிமா மலையிலே உயர்ந்தவரை உத்தியிலே கொண்டு வந்தார்கள். இனிமேல் கன்னிக்கால் நாட்ட வேண்டும் என்று நாளானதொரு நாளதுதனிலே நல்ல செவ்வாய் கிழமையிலே மேலானதொரு உத்திரத்தில் மேலகொரு பஞ்சமிலே கருணே காலது நாட்டிடுவாரா கண்ணீர் வளவார் குறவைகள் பாட ஆய காலது நாலு நாடு அதன் மேல் கோட்டை ஏற வைத்தார் ஏற வைத்த கோட்டை மேலே இடமாய்களை சேர்த்திடுவாரா பாண்டே உத்தேர சேர்த்திடுவாரா படிக வாய்மலை சேர்த்திடுவாரா சித்தே உத்தேர சேர்த்திடுவாரா சிகர வாய்மலை சேர்த்திடுவாரா மண்டப மடப்பள்ளி கட்டிடுவாரா ஆட கோலங்கள் வைத்திடுவாரா குடமது வெட்டிடுவாரா இறந்த படிதுரை கட்டிடுவாரா தானே மண்டபம் வைத்தது மேலே வேந்தனை உச்சியடி மாயாமிக்கு அத்தரை மாந்தோ தங்கத்தினாலே அது முன்னால் ஒரு தங்கச்சிலை உரிக்க மாட்டாரே நல்ல நாள் பார்த்து கன்னிக்கால் ஆட்டினார்கள். சரி உத்திரத்து நாளன்று வெள்ளிக்கிழமையிலே அப்பா. கன்னியர்கள் குறவை பாட கழுக்கால் ஆட்டினார்கள். கற்களால் அடித்து வைத்த பாட்டு உத்திரம் சேர்த்தார்கள். சரி பதிய வாய்மனை சேர்த்தார்கள். வாமனை சேர்த்தார்கள். சித்து உத்திரம் சேர்த்தார்கள். அப்புறம் மண்டபம் மடப்படிகள் எல்லாம் கட்டினார்கள். சரி தொப்பக்குளம் வெட்டினார்கள். படித்துறை கட்டினார்கள். சுற்றி தெப்பக்குளம் இல்ல, தெப்பக்குளம். இருக்கட்டுமா நந்தவன தோட்டம் அமைத்தார்கள். இத்தனை வழக்கு வர செய்து அதாவது அன்னையருடைய திருவருவை சரி. பச்சை நீலம் வைரம் வைடூரியம் மருதகம் கோவைதகம் உஸ்வராகம் கமலபத்திர வண்ணாச்சிந்தனை என்னது எப்பா நீங்க சொல்லி தெப்ப குளம்னா என்ன தெரியுமா? என்ன அந்த தெப்ப குளத்துல என்ன விடுவாங்கன்னாக்கி போட்டு விடுவாங்க, பேர விடுவாங்க. ஆனா இவன் தெப்ப குளம் என்று சொல்லுவார்கள். தொப்ப குளம் என்று சொல்லுவார்கள். ஆமா ஆமா. ஆகவே எந்த நாளிலமா வந்து எல்லா உத்தரவுகள் எல்லாம் சேர்க்கிறார்கள். வெள்ளிக்கிழமையிலே என்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆமா 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 இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உத்திரத்தினால் என்று சரி செவ்வாய்க்கிழமையிலே அந்நியர்கள் குறைவான கலைக்கால் நாட்டினார்கள். ஆஹா கலைக்கால். ஆமா இப்படியாக அன்னையுடைய திருவுருவை நவரத்தினங்களை உருக்கி பார்த்து அன்னையுடைய அன்பாதிக்கக்கூடிய தோற்றத்தோடு அழகுவர் அமைக்கிறார்கள். சரி அன்னை எப்படி அழகு ஜெயனம் செய்கிறாள் தெரியுமா? எப்படி செய்வம் செய்கின்றாள்? செம்பவள உச்சினே மாகாளி பள்ளி கொண்டு மரணாறு சொல்ல கேளோ மரணாறு சொல்ல கேளோ
பிள்ளை மான் பிள்ளை இப்படிப்பட்ட உருக்களை எல்லாம் எழுதுகிறார்கள். அது மட்டுமா அன்னையினுடைய மணிமண்டபத்திலே கதவினுடைய தன்மை எப்படி தெரியுமா? எப்படிமா இருக்கிறது? தான் அடைக்கும் தந்திரக்கும் தையல் எல்லாம் கோவிலது தந்திரவாய மது செய்தார் தந்திரவாய மது செய்தார் சக்தி உஜினி மாகாணியம் அமர்ந்திருக்கக்கூடிய மணிமண்டபத்திலே வரிசையாக தோன்கள் எல்லாம் நடத்தினார்கள். அம்மாவுடைய மணிமண்டபத்திலே கதவுடைய தன்மை என்ன தெரியுமா? கலைத்தானை திறக்குமா தானே அடைக்குமா? சாவி கிடையாது. யாரை திறக்க வேண்டியதில்லை பூட்ட வேண்டியதில்லை. இப்படி அழகான வரையிலே கோவில் அமைத்து ஆசாரிமார்களுக்கு வேண்டிய கோலி எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆலயத்திலே உஜினி மாகாணியம் எப்படி அமர்ந்திருக்கிறாங்க தெரியுமா? எப்படி அமர்ந்திருக்கிறார்? யாழ் மாகாணி புகழுடைய கோவிலே ஆலயத்தை சுற்றி கும்பிட்டு காணிக்கை செலுத்தி வரக்கூடிய சமயத்திலே ஒரு நாள் நினைக்கிறான் வீரம்பட்டி மந்திரி நமது மன்னனுக்கு 1000 வருடத்துக்கு ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் வாழ வரம் கொடுத்தாங்களே உஜினி மாகாணி அம்மா. அப்படி வரம் கொடுக்கிறது காரணமா இருந்தது யாரு? எனக்கு வரம் கொடுமான்னு கேட்டு பார்ப்போம். அது மட்டுமல்ல, வேற ஆசாரிகளை எல்லாம் கொண்டு வந்து அம்மைக்கு நல்ல சிறந்த முறையில ஆலயம் அமைச்சிருக்கிறோம். ஆமா, இதெல்லாம் ஆசாரிமார் அழைத்து வந்தது யார்? நான் தானே அழைத்து வந்தோம். ஆகையினால் எனக்கு வரம் கொடுமான்னு கேட்டு பார்ப்பாங்க. மன்னனுக்கு தெரியாமல் அதனுடைய ஆலயத்திலே வருகின்றான். இரவோடு இரவாக வருகின்றான். வந்தவன் அம்மையை தொழுது நிற்கின்றான். கற்பனமே உதய ஒன்றி துணையாரம்மா, கற்பனமே உதய ஒன்றி துணையாரம்மா.
அலைகள் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகள் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கதை வடிவாய் திகழும் இறை வடிவாய் நின்று உலகெழும் காப்பவளே இறை வடிவாய் நின்று உலகெழும் காப்பவளே செம்பவளம் மேரி வண்ணம் மகிழும் உமையவளே செம்பவளம் மேரி வண்ணம் மகிழும் உமையவளே கற்பகமே உமை என்று துணையாரம்மா நீயே எதியல் போற்று மேலை கண்பாரம்மா அம்மா கற்பகமே இணை என்று துணையாரம்மா அம்மா 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 இப்படியாக உச்சிதமாக அம்மனுடைய ஆலயத்திலே வந்து இருகரம் கொண்டு வணங்கி நிற்கிறார் வீரபட்டி மந்திரி. அம்மா அகிலாண்டேஸ்வரி அநாத ரட்சகி மகாளி தாயே, நான் வீரபட்டி மந்திரி வந்திருக்கிறேன்மா. அப்படியா என்று சொன்னவுடனே அம்மா அப்படியே கதவை திறக்கின்றாள். மகனே, அம்மா இங்கு வர காரணம் என்னவோ? அம்மா மாகாளி, என்னுடைய மன்னனுக்கு 1000 வருடத்திற்கு ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் வாழ வரம் கொடுத்தீங்களம்மா. அப்படியா? எனக்கு ஒரு வரம் கொடுமா. அப்பா, என்ன? உனக்கு வரம் தருகிறேன். சரி, ஆனால் நீ எனக்கு ஒரு தலை கொண்டு வர வேண்டுமே. தலை கொண்டு வர வேண்டும். மனிதனின் தலை கொண்டு மன்னனின் தலை கொண்டு வர வேண்டும். ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். சரி, நீதியிலும் நேர்மையிலும் அப்படி நான் வரம் கொடுக்க வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சிறிய பொருள் காணிக்கையாக வைக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? ஒரு தாய்க்கு ஒரு மகனாய் உலகை ஆண்டு ராஜாவாய் பரகனையோ பஞ்சோடந்த பக்தி வெள்ள அது என்ன தெரியுமா? ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே மகனாக இருக்க வேண்டும். உலகத்தவர்கள் போற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். மாசம் அறவற்றவனாக இருக்க வேண்டும். மண்ணுயிரையும் தன்னுயிராக நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். தேவர்களாலும் மோகர்களாலும் போற்றத்தக்கவனாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜாவாக இருக்க வேண்டும். பல சாஸ்திரங்களும் கற்றுணர்ந்தவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவருடைய தலையறுத்து அடிகரையாக கொண்டு வைத்தான். 1000 வருடம் 2000 வருடம் ஆகிறதுக்கு வர கொடுக்கிறேன். அம்மா, என்ன ஒரு தலைதானே வேண்டும். வந்தால் தலையோடு வருகிறேன் என்று போனவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நாடு தலைக்கு அவன் ஒப்படையிலே நின்று ஒப்படையிலே நின்று ஆராய்ந்து பார்க்கின்றான். ஆராய்ந்த பக்கம் ஈழ நாட்டு மன்னனை நினைக்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன்? அவனோ இடுப்பு பிடித்தவனாக இருக்கிறான். பாண்டி நாட்டு மன்னனோ எப்படிப்பட்டவன்? வீரத்தில் சிறந்தவனாக இருக்கிறான், சிறந்தவனாக இருக்கிறான். ஆனால் அவன் தலைக்கு 2வது பிள்ளையாக இருக்கிறான். இவன் சரிபட்டு வர மாட்டான். அப்படி இருக்கின்ற போது சோழ நாட்டு மன்னன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? சோழ நாட்டு மன்னன் நேர்மையிலும் நீதியிலும் தவறாக இருக்கிறான். ஆனால் அவன் ஒரு மனைவிக்கு 2 மனைவியை வைத்திருக்கிறான். இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். கேரள நாட்டு மன்னன் இருக்கிறான். கேரள நாட்டு மன்னனோ அங்கே மங்கையோடு உறவாடி கொண்டிருக்கிறான். இவன் அந்தவன் அல்ல என்று நினைத்தவன் கடைசியாக தன்னுடைய நாட்டு மனையை எடுத்து பார்க்கிறான். விக்கிரமாதித்தனை எடுத்த பார்த்தாரு. ஆமா, நேர்மையிலும் அதாவது நேர்மை தகராறாக இருக்கிறான். ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்கின்றான். அதாவது ஒரு மனைவிக்கு ஒரு கணவராக இருக்கின்றான். இப்படி நேர்மையிலும் நீதியிலும் ஒழுக்கம் தாராள மன்னன் நம்முடைய மன்னன் தான். அவருடைய தலை அறுத்து சென்று விட்டான். என்ன என்று மன்னன் தோங்கிக் கொண்டிருக்கும் போது மன்னனுடைய தலை அறுத்து உச்சிதமாக காலி அவருடைய ஆலயத்திலே அடிகரையாக வைத்துவிட்டு செல்லுகிறான். அம்மா, என்ன நீ எதிர்பார்த்தாயே தலை
அந்த தலையை கொண்டு வந்திருக்கிறேன் தாயே. அப்படியா மகனே, அம்மா. உனக்கு நான் 1000 வருடத்திற்கு 2000 வருடம் வாழ்றதுக்கு வரம் கொடுக்கிறேன். அடி போடி, நீயும் உன்னுடைய வரமும். பாடி பாடி மாகாளி, பாடி பாடி மாகாளி, ஒன்னைகட்ட கொலவாதே, 1000 வருடத்திற்கு அழியாத வரம் கொடுத்தார். கொடி மாகாளி, கொடி உறவாதே, 1000 வருடத்திற்கு அழியாத போட போட மருடே, தானே என்னிடத்து அற்பதலை கொடுத்தவனா, இளைஞன் உள்ளவனா. அடியே காளி, நீ என்ன சொன்னாய்? என்ன சொல்லு? 2000 வருடம் வாழ்றதுக்கு வரம் கொடுக்கிறாயா? ஆமாப்பா. இது யாருடைய தலை தெரியுமா? யாருடைய தலை? 1000 வருடத்திற்கு ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் வாழ வரம் கொடுத்தாயே, ஆ. அந்த விக்ரமாதித்த மன்னனுடைய தலைதான் இது. அப்படியா? வாய்ப்பித்த நாட்டுக்காரி, நாசக்காரி, மோசக்காரி, பசப்புக்காரி. ஏய், இந்த மாகாளி இருப்பது உண்மையானால் சரி, அடுத்த தலை பொருந்துவடா. மகனே வேதாள சுரத்தாளி, உடன்தாளை இந்த தலை எடுத்துக்கொண்டு சரி, விக்கிரமா இந்த தலையில வைத்துக் கொண்டு ஓம் காளி ஜெய் காளி என்று என்னுடைய பெயரை சொல். பொருந்துவடா. போ. என்னவுடனே வேதாளையும் வந்தது. ஆ, அதாவது இந்த விக்ரமாதித்தனுடைய தலையை சரி. மண்டத்திலே வைத்து ஆ. அம்மாவுடைய விபூதி போட்டு சரி. ஓம் காளி, ஜெய் காளி, ஓம் காளி, ஜெய் காளி, ஓம் காளி ஜெய் காளி என்று சொன்னவுடனே தூங்கி விழித்தது மாதிரி எழுந்து வருகின்றார். அப்படியே விழிக்கின்றார். இதை பார்த்திருக்கிறான் வீரப்பட்டி மந்திரியானவன். ஆமா, திகைத்து நிற்கிறான். கழுத்தை தடவியவாறு அந்த விக்கிரமாதித்தன் எழுந்து வருகிறான். டேய் மந்திரி, என்ன பண்ணா? என்ன என்ன உற்று பார்க்கிறாயே? என்ன பண்ணா, ஆ. இந்த காலத்துல வரி ஒண்ணும் இல்லையே. வரி இல்லை. என்ன? அதாவது ஆ. நான் உதிர்பாகட மாவட்டத்துல வரம் கேட்டேன். சரி. ஒரு நீதி நேரி தவறாத மகனுடைய தலையை அடிமையாக கொண்டு வைத்தால் 2000 வருடம் வாழ்றதுக்கு வரம் கொடுக்கிறேன்னு அம்மா சொன்னாங்க. சரி. உங்க தலையை வெட்டி கொண்டு போய் தான் நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாடி இருந்துட்டு என் தலையா விட்டுதா? இப்போது அந்த தலைதை பொறுத்துடுச்சு. அப்போ உனக்கு என் மேல விசுவாசமே இல்லதா? ஆமா. என் தலையை வெட்டி கொண்டு போயிட்டியே. இப்படியாக பரவாயில்லை, அம்மா இருப்பது உண்மையானால் என்னுடைய தலை பொருந்திருக்கிறல்லவா என்று ஆ. மன்னன மந்திரியமாக சரி. உச்சினிமாகாளி அம்மாவினுடைய ஆ. பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஆ. உச்சினிமாகாளி அம்மாவுடைய அற்புதமானது எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படிமா இருக்கிறது? கால்மோடங்கள் ஆனவர்க்கு கால்மோடத்தை கேட்டு வைத்தார். வேர்களுக்கு அத்தி ஒளி அங்கிடுவார். காது கெட்டவர்களுக்கு காது கெட்டவர்களுக்கு காது கெட்டவர் கொடுப்பார். செல்வம் எல்லா பேர்களுக்கு செல்வங்களை தான் கொடுப்பார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை வரம் கொடுப்பார். உத்திரமாகாளி அம்மாவுடைய அற்புதம் எப்படி தெரியுமா? எப்படிமா பரவுகிறது? என்னது? எப்படியம்மா பரவுகிறது? கால் படமாக இருப்பவர்களுக்கு கால் படத்தை கற்று வைக்கிறார். தெரியாத வீரர்களுக்கு கண்ணை ஒளியாக்குகிறார். அல்லது ஒரு கண்ணாடியாவது கொடுக்கிறாங்க. இல்லம்மா, கண்ணோட வெளிச்சம் கூட தெரியுது. காது கேட்காத பேர்களுக்கு காது கேட்க வரப்படுக்கிறான். ஆமா. செல்வம் இல்லாத பேர்களுக்கு செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறான். அடே குழந்தை இல்லாத பேர்களுக்கு குழந்தைக்கு வரப்படுக்கிறான். இப்படியாக அம்மையுடைய அருளானது அந்த நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் தெரிகிறது. ஆங்காங்கே எல்லோரும் வந்த வட்டமாகவே இருக்கின்றார்கள். உச்சினிமாகாளி அம்மானுடைய பெயரும் புகழும் இந்த பூவுலகெல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. சரி. அந்த நேரத்தில் ஆலயத்தில் ஏகப்பட்ட பொன்ன பொருள் குவிதவனமாக இருக்கிறது. ஆஹா. அந்த
மந்திரியை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? மந்திரி யாரு? அதாவது அன்னை உத்திரிமாகாள் அம்மாவுக்கு பூஜை செய்யறதுக்காக எங்கேயாவது இருந்து ஒரு நம்பியானை அழைத்து வர வேண்டும். அப்படியா என்ற வார்த்தையை காதலை கேட்ட வீரன் பட்டி மந்திரி என்ன செய்கிறார்? வடக்கு திசையை நோக்கி புறப்பட்டு வருகின்றார். குதிரையில வந்து கொண்டே இருக்கிறார். பல பல இடங்களை கடந்து ஒரு குளிர்ந்த மாமர சோலையிலே வருகின்றார். அங்கே வந்தவன் மாங்கனிகளை பறித்து வயிறார உண்டான். அதாவது ஒட்ட மயக்கம் தொட்டருக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அல்லவா? நினைக்கின்றான். என்ன நினைக்கிறான்? நாம் ஏன் அந்த நம்பியாரை தேடி போக வேண்டும்? அம்மையார் அவள் இருப்பது உண்மையானால் அந்த நம்பியாரை நம்மை தேடி வரட்டுமே. இப்பொழுது இங்கே அயர்ந்து தூங்குவோம் என்று அந்த மாமரங்களிலே அயர்ந்து தூங்குகின்றார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே வடநாட்டு சீமையில் என்ன நடக்கிறது தெரியுமா? அங்கே என்னமா நடக்கிறது? நாடான நாடதிலே நாடதிலே அந்த நல்லவன சீமையிலே சீமையிலே வடநாட்டு சீமையிலே அயோத்தியாவர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு குடும்பம் வசித்து வருகிறது. அது எந்த குடும்பமா? அதாவது சந்தனமா நம்பி என்று சொல்லக்கூடியவர் சோமாண்டி ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவை திருமணம் செய்து அவங்க இல்லறத்தை நல்ல நடத்தி வர்றாங்க. எத்தனை குழந்தைங்க தெரியுமா? 7 குழந்தைகள். 7 பெண் குழந்தைகள் தான். இவருக்கு என்ன வேலை தெரியுமா? இவருக்கு ஒரு கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய வேலை. ஆமா. அப்படி இருக்க அந்த அயோத்தியாவளி பட்டணத்திலே 12 வருடங்களாக மழை மாறி என்பது பொழியாமல் பெரும் பஞ்சமாக இருக்கிறது. எப்படி பஞ்சம் ஏற்படுகிறது தெரியுமா? நாளே உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், உருண்ட பஞ்சம், மண்மலையை விட்ட பஞ்சம், ஆனா உருண்ட பஞ்சம், ஆடவனை தோற்ற பஞ்சம், அங்கே தான் கொடுத்தாலும் நாளையே தான் கொடுத்தாலும் தாலி கொடுத்தாலும் தவறு கூட கிடைக்காத பஞ்சமா? ஆமா, மக்கள் எல்லாம் பஞ்சத்தால் வாழுகின்றார்கள். சரி, ஆனால் அப்போது சோமாண்டி ஆசி அவர் கணவரை பார்த்து சொல்லுகின்றார். சுவாமி, எப்படி இருந்தா குழந்தைகளை எப்படி சுவாமி காப்பாற்றுறது? அந்த மாதிரி கோயில்லாம் இழுத்து கதவை கூட்டிட்டால் சரி, பூஜையே இல்லை. நம்ம குழந்தைகளுக்கு பாயாசம் கொண்டு வந்தாலும் பாயாசமும் கொண்டு வர முடியாது. ஏன்னா கதவை அழைத்து சோறுக்கே வழியில்லாத பாயாசம் கேட்குது. ஏன்னா கோயில்ல கிடைக்கக்கூடிய பாயசத்தை கொண்டு வருவேன். என் பிள்ளைகளும் வயதான உண்டு. அப்படியா? எல்லா பிள்ளைகளும் பட்டினி அழுதுட்டு. சரி, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? எந்த யோசனை சொல்ல போறேன்? அதாவது தென்னாடு தச்சடத்துல நல்ல மழை பொழுந்திருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? அங்கே இரவோடு இரவா குழந்தைகள் கூட்டிட்டு போயிட்டா என்ன? நல்ல யோசனை சொல்றியே. சுத்தி நம்ம கடனை வாங்கி இருக்கிறோம். இதை கணக்காரங்கள்லாம் பார்த்தா நம்மளை விடுவார்களா? பிச்சை எடுத்துருவாங்க. ஆமா, அப்படிதான் எப்படி போறான்னு சொல்றேன். எப்படி போலாம்?
அதாவது ராத்திரியா நானா நான் சொல்றது கேளு. சொல்லுங்க. அதாவது இந்த பிள்ளைகளை 4 பிள்ளைகளை சாக்கு மூட்டைக்குள்ள அடைக்கணும். 4 பிள்ளைல சாக்க மாட்டேங்கயா? ஏன்னா பிள்ளைகளை அங்க ஓடிட்டு தெரியும். மனுஷா பூச்சி பிடிச்சி செத்து போயிரு மனுஷா. அப்போ நீ ஒண்ணு செய். 2 பிள்ளைகளை எடுத்து இடுப்புல எடுத்துட்டு வா. சரி, நான் 2 பிள்ளை எடுத்து வரேன். சரி, 4 மிச்சம் உள்ள பிள்ளைகளை இருந்தாலும் நடக்க வரும். மீது 4 பெரிய பிள்ளைங்க தானே. 7 பிள்ளைங்க உண்டு. அப்பா 2 4 மீதி எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைகளை இருந்தாலும் போட்டும். ஆமா. இப்படியாக என்னமா கையில் வருகை பிள்ளை வைத்தான், தாழில் வருகை பிள்ளை வைத்தான், ஆசியரை உன்னை விட்டு அரண்மனையை விட்டவர்கள், ஆசியரை உன்னை விட்டு அரண்மனையை விட்டவர்கள். பிள்ளை வைத்தான், பிள்ளை வைத்தான், ஆசியரை முன்னடக்க அவள் நான் தொடர்ந்தான், ஆசியவள் முன்னடக்க அவள் நான் தொடர்ந்தான். அயோத்தியாவுரிய விட்டு ஆயிடையோ பிள்ளைகளோ, அயோத்தியாவுரிய விட்டு ஆயிடையோ பிள்ளைகளோ, வாடாத மாந்தர்கள் வந்து கட்டா நம்பியானே, வாடாத மாந்தர்கள் வந்து கட்டா நம்பியானே. சந்தனமால் நம்பி 2 குழந்தைகளை கையில் எடுத்தான். சரி, சோமாண்டியாசி ஒரு குழந்தை கையில் எடுத்தான். 4 பிள்ளைகளை முன்னே நடக்க விட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் வரக்கூடிய வழியிலே கேட்குது. என்ன கேக்குது? என்ன கேட்கும்? எப்பா அம்மா பசிக்குதம்மா, அப்படியே மக்களே எனக்கு மசாலா தோசை சுட்டு கொடுமா. சொல்லமாட்டி பிள்ளைகள் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, இந்த மாதிரி தவிடு இருக்கோ தவிடுதுக்கு தவிடும் தண்ணியும் கருப்பட்டியும் போட்டு நல்லா அதை பெருக்குது. பெருக்கி பிள்ளைகளுக்கு உருட்டை உருட்டி கொடுத்துரு. மக்களே எனக்கு தவிடு வேண்டாம்ப்பா. மக்களே முதல்ல தவிட திரும்ப மக்களே பக்கத்துனால தவிட வேண்டாம்ப்பா. கருப்பின்னு வச்சு தர்றீங்க. எனக்கு வேண்டாம்ப்பா. மக்களே இப்போதைக்கு சாப்பிடுங்க மக்களே. நம்ம பட்டணத்துக்கு போய் இவர்தான் 10 நாளா சொல்லிட்டு இருக்கீங்கப்பா. உங்களுக்கு கேட்டவங்க வாங்கி தருவோம் மக்களே. ஆனா ஒரு வைத்திய மக்களே, ஈர துணிய வைத்தோடு கட்டி வைக்கிறதுக்கு மக்களே. போங்கப்பா, நீங்க கட்டிட்டு போங்க மக்களே. ஏமா இந்த பாருங்க, நானே பஞ்சத்துல வாடிக்கிறேன், பசியோடு நானே இருக்கேன். என் பிள்ளைகள் இப்படி வந்து கஷ்டப்படுறேன், என்ன செய்ய சொல்ல அப்பா. அமர்த்து மக்களே. அப்பா எனக்கு ஒரு சுடுதல் வாங்கி கொடுப்பா. சுடிதாரா? நானே கோபணத்தை கட்டி அமைச்சிட்டு இருக்கேன், பிள்ளைகளுக்கு சுடிதார் கேட்க. மக்களே பட்டணத்துக்கு போனோம்னா அப்போது நிறைய பைசா கிடைக்கும். அவன் அங்க போய் வாங்கிட்டாங்க மக்களே. அது பட்டணம்னு சொன்னீங்களப்பா, எந்த பட்டணம்? மக்களே அயோத்தியாபுரி பட்டணம் வந்து அது எங்க இருக்குப்பா? நம்ம பட்டணத்தை வந்து கலந்து வந்தாச்சு. அப்படியா? இப்ப விக்கிராமணி பட்டணத்துக்கு போறோம். என்ன நடந்து வருகின்றார்கள். பிள்ளைகள் எல்லாம் பசிக்கிறது என்று சொல்லி அழுகின்றார்கள். ஓடை தண்ணீரை குடித்து, அதாவது இவங்க எங்க வர்றாங்க தெரியுமா? நம்பியாரை தேடி வந்து குளிர்ந்த மாமல சோலையில தோகி கொண்டிருந்தாரு வீரன்பட்டி மந்திரி. அந்த மாமல சோலையிலே வர்றாங்க. மக்களே இதுல எல்லாரும் பழுங்க மக்களே, காலையில விழுந்து உங்களுக்கு நீங்க கேட்டையா மக்களே. இப்போதை பச்சை தண்ணியை குடிக்க மக்கள் மணக்கு பண்ண குடிக்க. கோடை தண்ணீரை குடித்து இனிமேல் இங்கே போவோம். என்ன சிவன் இவங்கள பேசுறாங்க பார்த்தீங்களா? இது யாருடைய காதுகளுக்கு கேட்கிறது தெரியுமா? சத்தியாவை தேடி வந்து அந்த வீரபட்டி மந்திரியுடைய காதுகளுக்கு கேட்கிறது. அப்பொழுது அவர் ஓடி வருகிறார். ஆமா. அவ நீங்க யாரு ஐயா? எங்க ஊரே தெரியுமா? ஊரதவோ அயோத்தி, பெயரதவோ சந்தன நம்பி, 12 வருடமாக ஆறுமலை வழியாமல் பிள்ளைக்க
என்னுடைய பேர் தான் சந்திரமாள் நம்பி. அப்படியே எங்கேயா வந்தீங்க இருக்கீங்க? இங்கேயா? என் பக்கத்துல இருக்கிறது யார் தெரியுமா? என் மனைவி சோமாண்டியாசி. சோமாண்டியா? ஆமா. இந்த பிள்ளைங்க யாரு? உங்க அண்ணன் பிள்ளைகளா? இல்ல, அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க இல்ல, ஏழுமே என்னுடைய குழந்தைகள் தான். நீங்க தானா? ஆமா. தந்தை தொட்டு கடவுள் தந்தை. அப்ப இங்க இருக்கீங்க வந்தீங்க? அதாவது எங்களுடைய நாட்டிலே 12 வருடங்களாக மழை பொழியவில்லை. சரி. பஞ்சம் பொறுக்க முடியாம வந்தோம். அப்படி அவ உங்களுடைய தொழில் என்ன? நம்ம ஆலயங்கள் எல்லாம் பூஜை செய்யறதுதான் என்னுடைய பேரு. பொதுவா எந்த ஆலயங்கள்ல நல்லா பூஜை பண்ணுவீங்க? அந்த கணபதி ஆலயம், சிவன் சக்தி ஆலயம், காளி ஆலயம், விஷ்ணு ஆலயம், எல்லா ஆலயங்களும் பூஜை செய்வோம். காளி ஆலயம் பூஜை பண்ணுவீங்களா? என்ன இல்ல, இந்த ஆலயங்கள்ல தான். அப்போ நீங்க காளி ஆலயங்கள் எல்லாம் பூஜை பண்ணுவீங்களா? ஆமா. நானும் ஒரு நம்பியான தேடி தான் இங்க வந்தேன். சரி. அதாவது உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி விட்டேன். ஏன் அப்படி? நீங்கள் என்னோடு வர வேண்டும். ஏன்னா எங்கள் மன்னரான ஒரு நம்பியான அழைத்து வருமாறு சொன்னார். ஆகவே கையோடு நீங்கள் உங்கள் மனைவியோட அழைத்துக் கொண்டு எனது மனைவிமாரையா? ஒரே ஒரு மனைவியை அழைத்து பிள்ளை குட்டிகளோடு வாருங்கள். சரியா? என்னோடு பின்தொடர்ந்து வாருங்கள் என்று மந்திரியும் நம்பியாருமாக, அதாவது குடும்பத்தோடு வர்றாங்க. அங்கே வந்த உடனே ஒரு குடிபோன அகலத்திலே தங்க வைக்கிறாங்க. இரவு பொழுது மட்டும் இங்கே தங்குங்க. அப்புறமா நான் மன்னன்கிட்ட பேசி உங்களுக்கு நல்ல வீடு ஒன்று வசதியாக வாங்கிட்டாரு. அன்று தங்கி மறுநாடு மறுநாடு மறுநாள் அதிகாலையில் எழுந்திருந்து மன்னன் கொடுத்த பொழுதுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுக்கிறோம். என்ன பொருளா எடுக்கிறோமா? தீபத்தம், தீபமணி, தீபத்தட்டு, பழம், இளநீர், சர்க்கரை, பச்சரிசனம் எடுத்துக்கொண்டு எங்க வரான் தெரியுமா? சித்தரம்ப பாதை வழியாக நடந்து உச்சிரிமா மலையிலே உயர்ந்த மலை உச்சியிலே வருகின்றான். கோயிலுக்கு வந்துட்டான். அப்படி தொகுதிகளை எல்லாம் கோயிலை இறக்கி வைத்து விட்டு அங்கே எட்டி பார்க்கிறான். அங்கே தொப்ப குளத்தை பார்க்கிறான். தொப்பகுளம் இல்ல, தெப்பகுளம் இருக்கட்டுமா? தொப்ப குளத்தை பார்க்க விடுங்க. தொப்பனா என்ன தெரியுமா? என்ன? இது தவையில கருத்துக்கு எனக்கு சொன்னாரு. நம்ம நீங்க சொன்ன முடிய குளம் என்ன குளம்? தெப்பகுளம். 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 தெப்ப குளத்தை பார்த்தால் அம்மா அதுல என்ன தெரியுமா? நல்ல சிவசிவா சிவசிவா என்று முங்கி விழித்தான். கலையிலே வந்து பட்டாடை உடுத்தான். சரி, நல்ல வேஷ்டி உடுக்கிறம்மா. உடுத்து விட்டு அப்படி சிவசிவா என்று சிவசிவான சிவனாலயத்தில் அப்படி சொல்லுவாங்க. இது உச்சிவாலயம் ஆலயம். சிவபெருமான் இருப்பார். இவரோ சிவபக்தன் தான். சிவசிவா என்று பட்ட போட்டான். சரி, அடித்து கொண்டு கோயில்ல வந்து நிற்கிறான். நின்றவன் கதவை பார்க்கிறான். கதவுல திறவுகோலும் இல்லை. ஆமா, கதவாக சாட்சி கிடைக்கிறது. ஆமா, சாவி தள்ளினால் போகவும் மாட்டேங்கிறது. அப்பொழுது சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அப்பா, நான் பஞ்சம் உழைப்பதற்காக இங்கு வந்திருக்கிறேன். அப்பா, கதவு தரமா என்று சொன்னவுடனே ஆயுதர்களை இருந்து ஒரு அசரீரி வார்த்தானது கேட்கிறது. சொல்லுகிறது, மகனே, கதவு திறக்க வேண்டுமே. ஆனால் காணிக்கை பொருள் கண்டல்லாமல் 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 கடவுள்தான் திறப்பதில்லை திறப்பதில்லை திறப்பதில்லை.
கதவு திறக்க வேண்டும் யாரால் காணிக்கைப்பான் கண்டல்லாமல் கதவு திறப்பதில்லை. அம்மா காணிக்கைக்கு நான் எங்கே போவேன் தாயே? நாங்களோ பஞ்சம் பிழைப்பதற்காக அயோத்தியை விட்டு இங்கே வந்திருக்கிறோம். என் பிள்ளைகளோ பசியால் துடித்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் என்னிடத்தில் காணிக்கைக்கு நான் எங்கே அம்மா போவேன்? எங்கு போவேன்? இப்படியாக நம்பியான் அன்னையை வேண்டியவுடனே சரி உச்சினிமா காளியம்மனுடைய அருளினால் வேதாள பீடத்திலே ஒரு தங்க காசு இருப்பதை கண்டான். அந்த தங்க காசை எடுத்து ஆமா அதை காணிக்கையாக கொண்டு வைக்கிறான். கதவு தன்னைத்தானே திறக்கின்றது. சரி ஆலயத்திற்குள்ள எட்டி பார்க்கிறான். அந்த எப்படி அனந்த ஜெயனம் செய்யறாங்க தெரியுமா? எப்படி அம்மா அனந்த சேனம் செய்கின்றாள்? தங்க சிறைகள் சரித்து கொண்டு வெள்ளி சிறைகள் காலி எட்டி அழக சிறையதிலே கண்ணு சாத்துவானா கண்ணு கப்பு முடிந்த போது சாத்துவானா கப்பு முடிந்த போது கப்பு முடிந்த போது அவன் கண்ணு கப்பு சாத்துவானா சந்தன கப்பு முடிந்த போது பொம்மை கப்பு சாத்துவானா பொம்மை கப்பு முடிந்த போது கப்பு முடிந்த போது அவன் சந்தன கப்பு சாத்துவானா தங்க சிறையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாயாகிய உதிரிமா காளியம்மாவை கண்டான். தாயாரின் தங்க சிறையை தண்ணீரினால் சுத்தப்படுத்தினான். அப்புறம் தண்ணீர் காப்பு முடிந்தவாறு எண்ணெய் காப்பு சாற்றுகின்றான். எண்ணெய் காப்பு முடிந்தவுடனே சந்தன காப்பு சாற்றுகின்றான். சந்தன காப்பு முடிந்தவாறு குங்கும காப்பு சாற்றுவான். குங்கும சாப்பிட்டு முடிந்தவுடனே இளநீர் காப்பு சாற்றுகின்றான். அப்புறம் இளநீர் காப்பு சாற்றுவான். இளநீர் காப்பு முடிந்தவுடனே பாலாபிஷேகம் செய்கின்றான். சரி இப்படியாக அம்மைக்கு அபிஷேகம் எல்லாம் வைக்கின்றான். செய்து அன்னையாகிய உதிரிமா காளியம்மாவை வேண்டி நிற்கிறார். அடே அப்பா